இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு திருவெளிப்பாடு 13ஆம் அதிகாரம். கடலிலிருந்து வெளியே வந்த விலங்கு. அப்பொழுது ஒரு விலங்கு கடலிலிருந்து வெளியே வர கண்டேன். அதற்கு 10 கொம்புகளும் 7 தலைகளும் இருந்தன. அதன் கொம்புகளில் 10 மணிமுடிகளும் தலைகளில் கடவுளை பழித்துரைக்கும் பெயர்களும் காணப்பட்டன. நான் கண்ட அந்த விலங்கு சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்கள் போன்றும் வாய் சிங்கத்தின் வாய் போன்றும் இருந்தன. அந்த அரக்கப்பாம்பு தன் வல்லமையையும் அரியணையும் பேரதிகாரத்தையும் அதற்கு அளித்தது. அந்த விலங்கின் தலைகளுள் ஒன்று உயிருக்கே ஊறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு படுகாயப்பட்டிருந்தது போல் தோன்றியது. ஆனால் அந்த படுகாயம் குணமாயிருந்தது. மண்ணுலகு முழுவதும் வியப்புற்று அவ்விலங்கை பின்தொடர்ந்தது. அரக்க பாம்பு அவ்விலங்குக்கு தன் அதிகாரத்தை அளித்திருந்ததால் மக்கள் அப்பாம்பை வணங்கினார்கள். விலங்குக்கு ஒப்பானவர் யார், அதனுடன் போரிடக்கூடியவர் யார் என்று கூறி அவ்விலங்கையும் வணங்கினார்கள். ஆணவ பேச்சு பேசவும் கடவுளை பழித்துரைக்கவும் அவ்விலங்குக்கு அனுமதி வழங்கப்பட்டது. 42 மாதம் அது அதிகாரம் செலுத்த விடப்பட்டது. கடவுளையும் அவரது பெயரையும் உறைவிடத்தையும் விண்ணகத்தில் குடியிருப்போரையும் பழித்துரைக்க தொடங்கியது. இறை மக்களோடு போர் தொடுக்கவும் அவர்களை வெல்லவும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. குலத்தினர், மக்களினத்தினர், மொழியினர், நாட்டினர் ஆகிய அனைவர் மீதும் அதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. மண்ணுலகில் வாழ்வோர் அனைவரும் அதை வணங்குவர். இவர்கள் கொலை செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் உலகம் தோன்றியது முதல் பெயர் எழுதப்படாதோர். கேட்க செவியுடையோர் கேட்கட்டும். சிறையிலிடப்பட வேண்டியவர் சிறையிலிடப்படுவர். வாளால் கொல்லப்பட வேண்டியவர் வாளால் மடிவர். ஆகவே இறை மக்களுக்கு மன உறுதியும் நம்பிக்கையும் தேவை. பின்னர் மற்றொரு விலங்கு மண்ணிலிருந்து வெளியே வர கண்டேன். ஆட்டுக்கிடாயின் கொம்புகளைப் போன்று 2 கொம்புகள் அதற்கு இருந்தன. ஆனால் அது அரக்கப்பாம்பு போன்று பேசியது. அவ்விலங்கு முதலாம் விலங்கின் முழு அதிகாரத்தையும் அதன் முன்னிலையில் செயல்படுத்தியது. உயிருக்கே ஊறு விளைவிக்கக்கூடிய படுகாயத்தினின்று குணம் பெற்றிருந்த முதல் விலங்கை மண்ணுலகும் அதில் வாழ்வோரும் வணங்கும்படி செய்தது. அது பெரிய அடையாள செயல்கள் செய்தது. மனிதர் பார்க்க விண்ணிலிருந்து மண் மீது நெருப்பு விழும்படியும் செய்தது. இவ்வாறு முதல் விலங்கின் முன்னிலையில் அது செய்யும்படி அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த அரும் அடையாளங்களால் மண்ணுலகில் வாழ்வோரை ஏமாற்றியது. வாளால் படுகாயப்பட்டிருந்தும் உயிர் வாழ்ந்த அவ்விலங்குக்கு சிலை ஒன்று செய்யுமாறு அவர்களிடம் கூறியது. அச்சிலையை பேச வைக்கவும் அதனை வணங்காதவர்களை கொலை செய்யவும் அதற்கு உயிர் கொடுக்குமாறு 2ஆம் விலங்குக்கு அனுமதி வழங்கப்பட்டது. சிறியோர், பெரியோர், செல்வர், வறியவர், உரிமை குடிமக்கள், அடிமைகளாகிய அனைவரும் அவரவர் வலக்கையிலாவது நெற்றியிலாவது குறி ஒன்று இட்டு கொள்ளுமாறு செய்தது. இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணெயையோ குறியாக இட்டு கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர் அவ்விலங்குக்குரிய எண்ணை கணித்து புரிந்து கொள்ளட்டும். அந்த எண் ஒரு ஆளை குறிக்கும். அது 666. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தியை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நற்செய்தியை அறிவிக்க ஷேர் செய்யுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். இயேசு நாமம் வாழ்க, அவருடைய ராஜ்யம் வருக. நன்றி.